காலை வணக்கம். இன்னொரு பழமொழி பாருங்க. பூ பெரும்பாலும் இது எனக்கு சிரிப்பு தான் வருது போங்க. இந்த பழமொழி சொல்கிற போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சேன். அப்போ அந்த அம்மையார் என்னை ஏசுவாங்க. சமயத்தில் அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அட போப்பா, பேசுகிற என்ன கதை, பீத்த லாத்த போச்சான், பூனை குறுக்க போச்சான். எனக்கு இந்த பழமொழியை சொல்கிற போது சரியான கோபம் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பீத்த லாத்த போச்சான், பூனை குறுக்க போச்சான். என்ன கதை இது? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிற? பூனை குறுக்க போச்சா? பீத்திய லாத்த போடுறது பார்த்துருக்கீங்களா? பீத்தன்னா மிளாய் வார்த்தை, வாத்துன்னா தமிழ் வார்த்தை. தமிழில் சொல்லட்டுமா? வாத்து லாத்த போச்சான், பூனை குறுக்க ஓடிருச்சான். வாத்து திரும்பி வந்துருச்சாங்க. நம்புறீங்களா? வாத்து திரும்பி வந்துருச்சு. ஏன்னா பூனை குறுக்க ஓடிடுச்சான். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. இது பழமொழி அல்ல. இது உங்களுக்கு சொல்கிற பழமொழி அல்ல. நீங்கள் சாதாரண ஒரு மானிடர். இந்த பழமொழிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் படிக்கணும். நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஏன் சொன்னாங்க, அது ஏன் சொன்னாங்க, இது ஏன் சொன்னாங்க. தெரியாமல் நீங்கள் இந்த ஃபோனில் சொல்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பீத்த லாத்த போச்சான், பூனை குறுக்க போச்சான். யாருக்கிட்ட கதை சொல்கிறீங்க?